தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனோடு செய்த ஆதியிலே கொண்டிருந்த உடன்படிக்கை மீறி நடக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு அதற்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ஆதாம் தேவனுடைய உடன்படிக்கை மீறினது போல இன்றைக்கு நாம் தேவனுடைய உடன்படிக்கை நாம் மீறி நடக்கும் பொழுது தேவன் நம்மை குறித்து துக்கப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆதலால் நம்முடைய உடன்படிக்கை ஒருவேளை மீறி நடக்கிறவர்களாய் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனோடு இணைந்து கொள்ளுகிற வாழ்க்கையை வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய சந்நிதியிலே செய்த உடன்படிக்கையை இன்றைக்கு கணவன் மனைவி மீறாதபடிக்கு காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேவ சந்நிதியிலிருந்து என்ன தீர்மானம் எடுத்தாலும் என்ன உடன்படிக்கை செய்தாலும் அதை காத்து நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆதாமை போல உடன்படிக்கை மீறி நடக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் ஆண்டவரே அதை நிறைவேற்றுகிறவர்களாய் நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, தேவ சமூகத்துல என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ ஆண்டவரே அதை காத்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஒருவேளை மீறி நடந்து கொண்டிருந்தால் தேவ சமூகத்துல வந்து இன்றைக்கு சரி செய்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி, அதே போல குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே கணவன் மனைவியாய் தேவ சந்நிதியிலே இணைந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த உடன்படிக்கை மீறி நடக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நடக்கத்தக்கதான கிருபையை கத்தத்தாங்க. எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கை மீறாதபடிக்கு எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் காக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கத்தர் ஊற்றுகிறீங்க. நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.